cannot try lacoste, huh? இது வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னாலும் கொஞ்சம் அடித்து பேசலாம். அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆஃபரும் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் தனியாக ஒரு பீஸ் வாங்குறத விட எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா ஒரு 3 பீஸ் வாங்குகிறேன், இது கொடுங்க, 2 பீஸ் வாங்குகிறேன், ரேட்டு குறைச்சி கொடுங்கன்னு நீங்கள் பேசலாம். பெரும்பாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு கேட்குறத பொறுத்து. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 கடையில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஓகே, கரெக்டான ரேட்டு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சென்ட் ஐட்டம்லாம் சொல்லுங்க. இசை மலையில் நனைகிறார்கள். குட்டி குட்டி சிலைகள்லாம் நிறையா இருக்கு. How much? I mean, 180, 180 baht. Give you 170. Discount you. This 150. Okay. Oh, no problem. Give 150. Thank you. Get how many pieces? Discount you, okay. Give me how much? Just very nice. Good, huh? 350 baht. 350. Very nice. 250 baht. ஒரு ரேட்டு போடுறாங்க மக்கள். जी क्या ढूंढ रहे हो? इधर पे आईफोन है, सस्ते दाम में प्रमोशन है. चलो எல்லாம் பாருங்கள் விற்கிறாங்க. ஐஃபோன் வாங்க எப்போ இப்போ வந்து இன்னொரு சைடில் இருக்கோம் நம்ம. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகள், நம்மளுடைய இந்திய கடைகள் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கும். இதுதான் பயோகிக் ஹோட்டலு. வந்து பெரும்பாலும் தாய்லாண்டில் சரி பேங்காக்கில் வந்து நீங்கள் பெரும்பாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த இடம். இது பாருங்க மெட்ராஸ் தர்பார் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து சோட்டிவாலா, சென்னை எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் சிமினி, சரவண பவன், சாந்தாய், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகம் இருக்குது, ஸ்ரீபவன் இருக்குது. இதிலலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். சுகமில், சரவண பவனில் எப்போ போல் கரெக்டாக இருக்கும். கடைசியில் அந்த பயோகிக்கு முன்னாடி இருக்கும் இந்த 2 கடை. கண்டிப்பாக இந்தியன் ஃபுட்டு வேணும், அதுவும் தமிழ் சாப்பாடு தான் வேணும்னா இங்கே வரலாம். நீங்கள் ஒரு வடை, இட்லி, தோசை, சாம்பார் சாதம், பொங்கல் இதெல்லாம் கிடைக்கும் அந்த இடத்துலையும். அதே மாதிரி அந்த பக்கம் சரவண பவன் இருக்குது, மெட்ராஸ் தர்பார் இருக்குது, அதுலேயும் நல்லா கிடைக்கும். சென்னை எக்ஸ்பிரஸுமே ஓகே. மெட்ராஸ் தர்பார்லேயுமே உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுமே நல்லா தான் கிடைக்கும். இது லாஸ்ட்லேயுமே வந்து அந்த பயோக்கை தாண்டி உள்ளே போய் ரைட்டில் திரும்பினாலுமே நிறையா கடைகள்லாம் இருக்குது அந்த சைட்லேயுமே.
இங்கே ஒரு 7-Eleven இருக்குது இந்த லைனில். வேறு இதான் இந்திரா ஸ்கொயர். நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.